கேஎஃப்சி பற்றி இந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும்னா நான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க. நான் கேஎஃப்சி போய் 2 இயர்ஸ் ஆச்சு. அது ஏன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ சண்டே பண்ணாலும் ஒரு காம்போ ஆஃபர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதில் 3 பெப்சி கொடுப்பாங்க. நல்லா சில்லு இருக்கிறனால ஒரு பெப்சி வந்தோன்னே குடிச்சிட்டு பேலன்ஸ் 2 தான் இருக்குது. சிக்கன் என்னென்ன கொடுப்பாங்கன்னா பெரிய பெரிய சிக்கன் வந்து ஒரு 4 பீஸ் கொடுப்பாங்க. ஹாட் அண்ட் கிறிஸ்பி சிக்கன் வந்து ஒரு 4 பீஸ் கொடுப்பாங்க. ஹாட் விங்ஸ் வந்து ஒரு 6 பீஸ் கொடுப்பாங்க. வெஜ் மயோனஸ் கொடுத்துருக்காங்க. ஹாட் பெப்பர் சாஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே இந்த டொமேட்டோ சாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த சிக்கனை சாப்பிடும்போதே வேறு லெவலில் இருந்துச்சு. நல்லா கிறிஸ்பியாக செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. கொஞ்சம் சிக்கன் கூல்ட்ரிங்க் சாப்பிடும்போதே இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே அந்த சிக்கனை எடுத்து அப்படியே அந்த மயோரோட தொட்டுன்னு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த ஹாட் பெப்பர் சாஸ் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கல. எனக்கு வந்து இந்த ஸ்வீட்னஸ் அவ்வளோ பிடிக்காது. இந்த கேஎஃப்சி சிக்கன்னாலே ஒரு டேஸ்ட்டு தான். எப்படி தான் பண்ணுறாங்க தெரில. இந்த சிக்கன் மட்டும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தோம். நான் ஏன் வந்து 2 இயர்ஸாக சாப்பிட்றேன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுனால நான் கேஎஃப்சி சாப்பிடல. அப்புறம் ஃபீட் பண்ணனாலும் சாப்பிடல ஒரு 2 இயர்ஸ் கிட்ட. ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த கேஎஃப்சி சாப்பிடாதீங்க. அவங்க வெப்சைட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ப்ரெக்னென்ட் லேடிஸ் தெரிலனா இதை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியாதவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். காம்போ ஆஃபர் டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். ஸோ 2 பேர் வந்து தாராளமாக சாப்பிட முடியுது. ஏன்னா நாங்கள் லன்ச் சாப்பிட்றனால எங்களுக்கு ஃபுல்லாக ஆயிடுச்சு. இதுவே மீதி வந்து கொஞ்சம் 2 பீஸே எங்களுக்கு மீந்து இருந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வச்சு பை.